வரிசையில் அடுத்து வரும் படத்தை கண்டுபிடிக்க. கொடுக்கப்பட்ட அமைப்பை கவனிங்க. முதல் படத்துல 2 வட்டங்கள் மூலைவிட்ட வாக்குல அமைஞ்சிருக்கு. அடுத்த படத்துல பாருங்க, அந்த 2 வட்டங்களும் மையத்துல செங்குத்தாக ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு. இதே அமைப்பை அடுத்த படங்களுக்கு பயன்படுத்துவோம். 3வது படம் பாருங்க, 2 ஐங்கோணங்கள் மூலைவிட்ட வாக்குல அமைஞ்சிருக்கு. அப்ப அடுத்து நமக்கு உருவாக வேண்டியது அதே 2 ஐங்கோணங்கள் செங்குத்தாக நடுவுல இணைஞ்சிருக்கணும். அப்படின்னா நமக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ. எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. முதல் படத்துல கார்னர்ல இருக்கக்கூடிய எண்களை கூட்டினா இடைப்பட்ட எண் கிடைக்குதான்னு செக் பண்ணலாம். இப்ப 10ஓட 4 கூட்டுங்க, 14. அதே போல 10ஓட 18 கூட்டினா 28. 4ஓட 18 கூட்டினா 22. சரியா கிடைச்சிருக்கா? இதே அமைப்பு 2வது படத்துக்கும் பொருந்துதான்னு செக் பண்ணுங்க. 14 கூட்டல் 8 22. 14 கூட்டல் 22 36. 8 கூட்டல் 22 30. அப்ப இதே அமைப்பை விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்தலாம். 11ஓட 5 கூட்டினா 16. 11ஓட 15 கூட்டினா 26. அதே போல 5ஓட 15 கூட்டினா 20. அப்ப இங்க சரியான பதில் ஆப்ஷன் டி, 16 26 20. எப்பகுதியில் இரும்பு மற்றும் தங்கம் மட்டும் உற்பத்தி செய்யப்படுகிறது? இந்த வெண்படத்துல பாருங்க, சதுர வடிவம் இரும்பு உற்பத்தி செய்யும் இடத்தை குறிக்குது. செவ்வக வடிவம் நிலக்கரி உற்பத்தி செய்யும் இடத்தை குறிக்குது. வட்ட வடிவம் தங்கம் உற்பத்தி செய்யும் இடத்தை குறிக்குது. முக்கோண வடிவம் வெள்ளி உற்பத்தி செய்யும் இடத்தை குறிக்குது. இதுல இரும்பு மற்றும் தங்கம் மட்டும் உற்பத்தி செய்யக்கூடிய பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சதுரம் இரும்பு உற்பத்தியை குறிக்குதா, அதே போல தங்கத்தை குறிக்கக்கூடியது வட்டம். அப்ப சதுரமும் வட்டமும் இணைந்த பகுதி மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய எண் 4. சதுரம் மற்றும் வட்டம் மட்டும் இணைந்த பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 4. எனவே இரும்பு மற்றும் தங்கம் மட்டும் உற்பத்தி செய்யப்படும் பகுதி 4. எண் வரிசையில் தொடர்பற்ற எண்ணை கண்டுபிடிக்க. இதுல எது தொடர்பற்ற எண்? 15. ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா அதுதான் ஒற்றை எண், அப்படிதானே? வெரி குட். 12 22 26 இந்த 3 எண்களுமே ஈவன் நம்பர்ஸ், அதாவது இரட்டை எண்கள். 15 மட்டும்தான் ஒற்றை எண்ணா இருக்கு. சோ தொடர்பற்ற எண் 15, ஏனெனில் அந்த எண் மட்டுமே ஒற்றை எண்ணாக உள்ளது. பதினொன்று முதல் 61 வரை உள்ள ஈரிலக்க பகா எண்களின் எண்ணிக்கை. அப்ப 11ல இருந்து 61 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகா எண்களையும் எழுதுங்க. கவுண்ட் பண்ணி பாருங்க. மொத்தம் இருக்கக்கூடிய பகா எண்களின் எண்ணிக்கை 14. எனவே சரியான பதில் ஆப்ஷன் சி, 14. Fக்கு நேர் எதிரே இருப்பவர் யார்? இந்த சுழல் அமைப்புல Fக்கு நேர் எதிரா வரக்கூடியவர் யாருன்னு பாருங்க, ஏ. எனவே Fக்கு நேர் எதிரே இருப்பவர் ஏ. வரிசையில் அடுத்து வரும் படத்தை கண்டுபிடிக்க. இங்க கொடுக்கப்பட்ட 3 அமைப்புகளையும் நல்லா கவனிங்க. முதல் படத்துல இருந்து 2வது படம் எப்படி உருவாயிருக்குதுன்னு பாருங்க.
முக்கோணம் ஒரு படி கீழே இறங்கி இருக்கு, சதுரம் அடுத்த இடத்துக்கு இறங்குது, அப்ப வட்டம் மேல் நோக்கி வந்துருச்சு. இரண்டாவதுல இருந்து மூன்றாவது படம் பாருங்க. மீண்டும் வட்டம் ஒரு படி கீழே இறங்குது, முக்கோணம் அடுத்த இடத்துக்கு இறங்குது, அப்போ சதுரம் மேல் நோக்கி வந்தாச்சு. இதே அமைப்பு அடுத்ததுக்கும் பயன்படுத்துங்க. அப்ப சதுரம் ஒரு படி கீழே இறங்கணும், வட்டம் அடுத்த இடத்துக்கு இறங்கணும், முக்கோணம் மேல் இடத்துக்கு வரணும். அப்படின்னா சரியான பதில் ஆப்ஷன் டி. எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. இந்த முதல் படத்துல பாருங்க, மொத்தம் 4 எண்கள் இருக்கு. 5க்கு எதிரா 123 இருக்கு. இப்போ 5 கியூப் 125, அதுல இருந்து 2 கழிச்சுட்டா 123. இப்போ 2ல இருந்து 6 உருவாக்கணும் அப்படின்னா 2 கியூப் மைனஸ் 2 எடுக்கலாமா பாருங்க. 2 கியூப் 8, இதுல இருந்து 2 கழிச்சுட்டா 6. சரியா இருக்கா? இதே அமைப்பை இரண்டாவது படத்துக்கும் நம்ம முயற்சி பண்ணலாம். 4, இதுல இருந்து 62 உருவாயிருக்கு. அப்போ 4 கியூப் மைனஸ் 2ன்னு எழுதினா 64 மைனஸ் 2 62. சரியா இருக்கா? அப்போ 9க்கு எதிரா வர வேண்டிய எண் என்னன்னு பார்த்தா 9 கியூப் மைனஸ் 2 தான் இருக்கணும். இப்போ 9 கியூப் 729, இதுல இருந்து 2 கழிச்சுட்டா 727. சரியான பதில் ஆப்ஷன் ஏ 727. வார்த்தைகளுக்குள் அமைந்திருக்கும் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்க. சேர், கார்பெண்டர், பிரிட்ஜ், டேஷ். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி. இப்ப நாற்காலிய தச்சர் தான் உருவாக்குவார், அதாவது சேரை உருவாக்குனவர் கார்பெண்டர். அதே போல பாலத்தை யார் உருவாக்குவாங்கன்னு பார்த்தா பொறியாளர், அதாவது இன்ஜினியர். அப்ப இந்த இடத்துல பிரிட்ஜை உருவாக்கியவர் இன்ஜினியர். சரியான பதில் ஆப்ஷன் டி இன்ஜினியர். வரிசையில் அடுத்து வரும் படத்தை கண்டுபிடிக்க. இங்க கொடுக்கப்பட்ட வரைபடங்களை கவனிங்க. முதல் படத்துல 7 பக்கங்கள் உள்ள ஒரு பலகோணத்தை பயன்படுத்தி இருக்காங்க. அடுத்த படம் பாருங்க, 7 மற்றும் 6 பக்கங்கள் உள்ள 2 பலகோணங்களை பயன்படுத்தி இருக்காங்க. அடுத்த படத்துல 7, 6, 5 அப்படிங்கிற பக்கங்கள் உடைய பலகோணங்கள் பயன்படுத்தி இருக்காங்க. நான்காவது படத்துல 7, 6, 5 4 பக்கங்கள் உடைய பலகோணங்களை பயன்படுத்தி இருக்காங்க. அப்படின்னா அடுத்து வர வேண்டிய படம் என்னவா இருக்கணும்? 7, 6, 5, 4 3 பக்கங்கள் உடைய பலகோணங்கள் வரையப்பட்ட வடிவமா இருக்கணும். அப்படின்னா சரியான ஆப்ஷன் சி. எண் தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள எண்ணை கண்டுபிடிக்க. கொடுக்கப்பட்ட எண்கள் 17, 23, 31, 39, 41, 47. இங்க பாத்தீங்கன்னா 39 மட்டும்தான் பகு எண், மற்ற எண்கள் அனைத்தும் பகா எண்கள். அப்படின்னா இங்க தவறாக இடம்பெற்றுள்ள எண் 39. ஒரு வாத்திற்கு முன்னால் 2 வாத்துகள் உள்ளன, ஒரு வாத்திற்கு பின்னால் 2 வாத்துகள் உள்ளன. மொத்த வாத்துகளுக்கு நடுவில் 1 வாத்து உள்ளது எனில் அங்குள்ள குறைந்தபட்ச வாத்துகளின் எண்ணிக்கை என்ன? இதுதான் நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வாத்துக்கு முன்னாடி 2 வாத்து இருக்கணும் அப்படின்னா இந்த அமைப்புல எடுத்துக்கலாமா? அதே போல ஒரு வாத்துக்கு பின்னால 2 வாத்துகள் இருக்கணும் அப்படின்னா இந்த அமைப்பை நம்ம யோசிக்கலாம். இப்ப மொத்த வாத்துகளுக்கு நடுவுல 1 வாத்து வரணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாடல்ல நம்ம எடுத்துக்க முடியும். அப்படிங்கும் பொழுது அங்க குறைந்தபட்ச வாத்துகளோட எண்ணிக்கை என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 3. இப்ப சரியான பதில் ஆப்ஷன் ஏ 3.
வார்த்தைகளுக்குள் அமைந்திருக்கும் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்க. அம்பர்லா, சன்ஷைன், ஓசோன், டேஷ். இதுதான் கொடுக்கப்பட்ட கேள்வி. இப்ப குடை, அதாவது அம்பர்லா நமக்கு சூரிய ஒளியில இருந்து, அதாவது சன்ஷைன்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்க பயன்படுது. அதே போல ஓசோன் புற ஊதா கதிர்களில இருந்து நம்மளை பாதுகாக்க பயன்படுது. அதாவது ஓசோன் நமக்கு இங்க அல்ட்ரா வயலட் ரேஸ்ல இருந்து பாதுகாக்க பயன்படுது. அப்ப சரியான பதில் ஆப்ஷன் சி, அல்ட்ரா வயலட் ரேஸ். எழுத்து வரிசையில் விடுபட்ட எழுத்தை கண்டுபிடிக்க. B, K, R, W, Z 6th பொசிஷன்ல வரவேண்டிய எழுத்து என்ன? B இலிருந்து 9வது எழுத்து K, K இலிருந்து 7வது எழுத்து R, R இலிருந்து 5வது எழுத்து W, W இலிருந்து 3வது எழுத்து Z. அப்ப இசட்டுக்கு அப்புறம் எத்தனாவது எழுத்து கண்டுபிடிக்கணும்? அடுத்த எழுத்து தான், அதாவது 1வது எழுத்து 1. சோ இசட்டுக்கு அடுத்த எழுத்து ஏ. 6வது பொசிஷன்ல வர வேண்டிய எழுத்து ஏ. லொகேட், இதுதான் கொடுக்கப்பட்ட வார்த்தை. வருவிக்கப்பட்ட வார்த்தைகள் 4 ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. கேட், ஜி லொகேட்ல இல்ல. லோக்கல், எல் லொகேட்ல இல்ல. லொகேட்ல ஒரு எல் தான் இருக்கு. லோக்கல்ல 2 எல் இருக்கு. சோ 2வது எல் லொகேட்ல கிடையாது. டாக், இதுல கே லொகேட்ல கிடையாது. கிளாட், இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் லொகேட்ல இருக்கு. சோ கிளாட் தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கலாமா? லொகேட் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களினால் உருவானது கிளாட் ஆகும். எண் தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள எண்ணை கண்டுபிடிக்க. கொடுக்கப்பட்ட எண் தொடர் 0, 1, 8, 27, 65, 125, 216. இப்போ இந்த அமைப்பு கண்டுபிடிக்கலாம். இதுல 0 இத 0 கியூப்னு சொல்லலாமா? 1 கியூப்னு எழுதலாமா? 8 2 கியூப்னு எழுதிடலாம். 27 3 கியூப்னு எழுதலாம். அப்ப அடுத்ததா இடம்பெற்றிருக்க வேண்டிய எண் 4 கியூப், அதாவது 64. அடுத்து 125 5 கியூப். கடைசியா வரக்கூடிய எண் 216 6 கியூப். அமைப்பு சரியா கிடைச்சிருக்கா? அப்படின்னா இங்கு 5வதாக இடம்பெற்றிருக்க வேண்டிய எண் 64. எனவே இத்தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள எண் 65. நான்கு விடுபட்ட எண் இருக்காங்க. 7 343. இப்ப 7 343 ஒரு ஜோடி, 4 விடுபட்ட எண்ணும் ஒரு ஜோடி. இரண்டுக்குமான ஒப்புமை என்னன்னு பார்க்கணும். 7க்கும் 343க்குமான தொடர்பு 7 7 கியூப். அப்ப இங்க 4 கியூப் தான் முதல் செட்டா இருக்கணும். 4 கியூபோட மதிப்பு 64. கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷன்ல சில 64 இருக்கு. சோ 64 டிக் பண்றோம். விடுபட்ட எண் 64. வடிவியல் வடிவங்களை குறித்து கேட்கப்படும் வினாக்களுக்கு விடையளிக்க. கொடுக்கப்பட்டிருக்கிற வடிவத்தில் அமைந்துள்ள செவ்வகங்கள் எத்தனை? இப்ப நெடுவரிசை எத்தனை, குறுக்கு வரிசை எத்தனைன்னு பாக்குறோம். 6 இருக்கு. 6ல இருந்து ஒன்னொன்னா குறைச்சுக்கிட்டே வரலாம். 6 5 4 3 2 1. சோ 21. குறுக்கு வரிசையை கூட்டுங்க. 4 தான் இருக்கு, அதாவது 4 ரோஸ் இருக்கு. சோ 4 3 2 1 அப்படின்றத கூட்டிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது 10. 2 எண்களையும் பெருக்கிருங்க. 210. இதுதான் மொத்த செவ்வகங்களின் எண்ணிக்கை.
வரிசையில் மாறுபட்ட படத்தை கண்டுபிடிக்க. இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற 4 படங்களையும் பாருங்க. இந்த 3 படங்கள்லையும் நடுக்கோடுகளோ மூலைவிட்டங்களோ இருக்கு. அதற்குள்ள 2 எழுத்துக்கள் இருக்கு. ஆனா ஆப்ஷன் டில நடுக்கோடே வரையப்படலை. மூலைவிட்டம் இதுல வரைய முடியாது. ஸோ நடுக்கோடுகளாவது வரைஞ்சிருக்கலாம். இங்கே நடுக்கோடுகள் வரையாம கர்ணத்தை ஒட்டி இன்னொரு கோடு வரைஞ்சு அதை 4ஆ பிரித்து அதில் எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இது மட்டும்தான் மாறுபட்ட படமாக இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி டிக் பண்ணிக்கோங்க. வார்த்தைகளுக்குள் அமைந்திருக்கும் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்க. cruel, kind, lazy, dash. இப்போ கொடூரமான இந்த சொல்லோட எதிர்ச்சொல் அன்பான. அதனால நம்ம cruel கைண்டோட மேட்ச் பண்ணியிருக்கோம். அதே போல சோம்பேறித்தனத்துக்கு எதிரான சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பு. அப்ப இந்த இடத்துல லேசியோட நம்ம மேட்ச் பண்ண வேண்டியது பிரிஸ்க். சரியான பதில் ஆப்ஷன் பி பிரிஸ்க். இரண்டாயிரத்தி 2017 ஆண்டு புத்தாண்டு தினம் ஞாயிற்றுக்கிழமை அன்று வந்தால் 2018 ஆண்டு புத்தாண்டு தினம் எக்கிழமையில் வரும். 2017 லீப் ஆண்டா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். இப்ப 4ஆல வகுத்தரலாம். 4ஆல வகுப்படல அப்படின்னா இது லீப் ஆண்டு அல்ல. அப்படின்னா 2017ல 365 நாட்கள் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பார்த்தோம்னா இதற்குரிய மட்டு எண் 0. இப்ப 365ஓட 0வை கூட்டுங்க, 365. இதை 7ஆல வகுத்து மீதியை கண்டுபிடிங்க. மீதி 1. அப்ப மட்டு எண் 1க்குரிய கிழமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திங்கட்கிழமை. இப்ப 2018 ஆண்டு புத்தாண்டு என்ன கிழமையில வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை. அப்ப சரியான பதில் ஆப்ஷன் ஏ திங்கட்கிழமை. இப்ப இந்த வடிவத்துல ஏங்கிற புள்ளியில இருந்து தொடங்கி நமக்கு உருவாகக்கூடிய முக்கோணங்களோட எண்ணிக்கை எத்தனைன்னு பாருங்க. 6 பிரிவுகள் இருக்கா? அப்படின்னா மொத்த முக்கோணங்களின் எண்ணிக்கை என்னவா இருக்கும்? 6 + 5 + 4 + 3 + 2 + 1 ஆக மொத்தம் 21 முக்கோணங்களா? இதே போல பிங்கிற புள்ளியில தொடங்கி உருவாகக்கூடிய முக்கோணங்களோட எண்ணிக்கையை பாருங்க. 6 பிரிவுகள் இருக்கா? அப்ப மொத்த முக்கோணங்களின் எண்ணிக்கை 21. இப்ப இந்த 2 முக்கோணங்களுமே பாருங்க சிடிங்கிற கோட்டுல இணைதா? அங்க உருவாகக்கூடிய முக்கோணங்களின் எண்ணிக்கை 6. அப்படின்னா மொத்த முக்கோணங்களின் எண்ணிக்கை பின்வரும் வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 0.1 பெருக்கல் 0.007. இப்ப இங்க நம்ம மதிப்பிருக்கக்கூடிய ஸ்தானங்களான 1, 7 இத பெருக்கிக்கோங்க. 1 7 7. இப்ப தசம இடத்தை மட்டும் பாருங்க. எத்தனை ஸ்தானங்கள் இருக்கு? 1 2 3 4. 4 தசம இடம் தள்ளி புள்ளி வச்சோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய விடை 0.0007. எழுத்துக்களுக்குள் அமைந்திருக்கும் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எழுத்தை கண்டுபிடிக்க. F இத 216ஓட மேட்ச் பண்ணியிருக்கோம். L இத எந்த எண்ணோடு தொடர்பு படுத்தலாம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப நம்ம ABCDக்கு 1ல இருந்து 26 வரைக்கும் எண்கள் கொடுத்துக்கலாம். Fக்குரிய எண் 6. 6 கியூப் 216 கிடைச்சிருக்கா? இதே போல Lக்குரிய எண் 12. அப்ப 12 கியூப் 1728. அப்ப
அப்ப இந்த இடத்துல நாம தேர்ந்தெடுக்க வேண்டிய சரியான பதில் ஆப்ஷன் ஏ 1728. எண் தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள எண்ணை கண்டுபிடிக்க. கொடுக்கப்பட்ட எண்கள் 13, 17, 29, 83, 87, 127. இந்த எண் தொடர்ல தவறாக இடம்பெற்றுள்ள எண் 87. ஏன்னா இது மட்டும்தான் பகு எண், மற்ற எண்கள் அனைத்தும் பகா எண்கள். மாற்றி அமைக்கப்பட வேண்டிய குறிகள் கூட்டல பெருக்கலாகவும் பெருக்கல கூட்டலாகவும் மாத்தணும். மாற்றி அமைக்கப்பட வேண்டிய எண்கள் 3 5ஆவும் 5 3ஆவும் மாத்தணும். இதுல இடது பக்கம் பெருக்கல் குறிய கூட்டலாகவும் அதே போல 3ங்கிற எண்ணை 5ஆகவும் மாத்தி சுருக்கி பாருங்க. விடை 6 கிடைக்குதா? அப்ப இது சரியா இருக்கு. இருந்தாலும் மத்த ஆப்ஷன்ஸையும் செக் பண்ணிக்கலாம். அப்படின்னா இங்க சரியான ஆப்ஷன் எது? ஆப்ஷன் சி 7 பெருக்கல் 3 வகுத்தல் 2 சமம் 6. வார்த்தைகளுக்குள் அமைந்திருக்கும் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்க. விஸ்வநாதன் ஆனந்த், செஸ். இளையராஜா, டேஷ். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி. இப்ப சதுரங்க ஆட்டத்துல புகழ் பெற்றவர் தான் விஸ்வநாதன் ஆனந்த். அதனால விஸ்வநாதன் ஆனந்துக்கு நம்ம செஸ் மேட்ச் பண்ணிருக்கோம். அதே போல இளையராஜா எதற்கு புகழ் பெற்றவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இசை. அப்ப இங்க சரியான பதில் ஆப்ஷன் சி மியூசிக். கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தில் அமைந்துள்ள இணைகரங்கள் எத்தனை? பாருங்க, எத்தனை இணைகரங்கள் இருக்கு? 1 2 3 4 5. 1 2 1 1 1 2 1. அப்படின்னா மொத்த இணைகரங்களின் எண்ணிக்கை 5 + 2 + 1 + 1 + 2 + 1 மொத்தம் 12. வரிசையில் அடுத்து வரும் படத்தை கண்டுபிடிக்க. முதல் படத்தை பாருங்க. கிடைமட்டமா ஒரு கோடும் செங்குத்தா ஒரு கோடும் வெட்டி கொள்கின்றன. இரண்டாவது படத்துல 2 கிடைமட்ட கோடுகள் 2 குத்து கோடுகள் வெட்டி கொள்கின்றன. மூணாவது படத்துல 3 கிடைமட்ட கோடுகள் 3 செங்குத்து கோடுகள் வெட்டி கொள்கின்றன. அப்ப மொத்தமா என்ன செய்யணும்? இப்ப 4 கிடைமட்ட கோடுகள் 4 குத்து கோடுகள் சேர்ந்து வெட்டி கொள்ளணும். அப்படி என்ன படம் இருக்குன்னு பாருங்க. படம் டி தான் இருக்கு. டிக் பண்ணிக்கலாமா? மிகச்சிறிய 3 இலக்க பகு எண் எது? பகா எண்கள் பார்த்தீங்கன்னா 101ங்கிறது சிறிய எண்ணாகவும் 103 அப்படிங்கிறது பெரிய எண்ணாகவும் இருக்கு. இதுவே பகு எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மற்றும் 999 சொல்லலாம். இதுல மிகச்சிறிய எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. எனவே மிகச்சிறிய 3 இலக்க பகு எண் 100. அப்ப சரியான பதில் ஆப்ஷன் ஏ 100. வரிசையில் மாறுபட்ட படத்தை கண்டுபிடிக்க. முக்கோணத்தின் பக்கத்துல செவ்வகம், அதாவது 3 பக்கங்களோட 4 பக்கங்கள் இணையுது. இரண்டாவது படத்துல 5 பக்கங்களோட 6 பக்கங்கள் இணையுது. மூணாவது படத்துல 4 பக்கங்களோட 5 பக்கங்கள் இணையுது.
அதாவது முதல் படத்தை விட இரண்டாவது படத்திற்கான பக்கங்களின் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அப்படிதான் 3 படங்களுமே இருக்கு. ஆனா ஆப்ஷன் டியில் இருக்கிற படத்தை பாருங்க, முக்கோணம் இருக்கு, 3 பக்கங்கள் உடைய ஒரு படம். இதோட 4 பக்கங்கள் உடைய ஒரு படம் இணைஞ்சிருந்தா அந்த படம் சரி. இங்க வட்டம் இணைஞ்சிருக்கு, சோ இது தவறு. இதை டிக் பண்ணிக்கலாமா? டி மற்றும் சியை தவிர மூலைவிட்டத்துக்கு எதிராக அமர்ந்திருப்பவர்கள் யார்? இப்ப இது ஒரு செவ்வக அமைப்புல இருக்கா? இதுல 2 மூலைவிட்டங்கள் உருவாகுமா? அதாவது டி மற்றும் சி ஒரு மூலைவிட்டமாகவும் ஏ மற்றும் எஃப் மற்றொரு மூலைவிட்டமாகவும் அமையும். இதுல டி சியை தவிர்த்து மூலைவிட்டத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எதுவா இருக்கும்? ஏ, எஃப். அப்ப இங்க சரியான பதில் ஆப்ஷன் பி, ஏ, எஃப். கொடுக்கப்பட்டிருக்கிற 4 எண்களை பாருங்க. 144 12 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம், அதாவது 12 வர்க்கம். 169 13 ஸ்கொயர், அதாவது 13 வர்க்கம். 324 18 ஸ்கொயர், அதாவது 18 வர்க்கம். 202 ஒரு வர்க்க எண்ணா எழுத முடியாது, ஏன்னா 202 ஒரு வர்க்க எண் அல்ல. சரிங்களா? எந்த ஒரு எண்ணின் வர்க்கமாகவும் அதை எழுத முடியாது. சோ 202 தான் தொடர்பற்ற எண். கன்க்ளூட் பண்ணிடலாமா? 202 என்ற எண் மட்டுமே முழு வர்க்க எண் அல்ல, ஏன்னா மத்தது எல்லாமே வர்க்கத்துல இருக்கு. வார்த்தைகளுக்குள் அமைந்திருக்கும் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்க. டி leaves, coffee dash. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி. இதுக்கான 4 ஆப்ஷன் பாருங்க. இப்ப தேநீர், இது தேயிலையிலிருந்து பெறப்படக்கூடியது, அதனால டீக்கு நம்ம லீவ்ஸ மேட்ச் பண்ணியிருக்கோம். அதே போல காஃபி, இது காஃபி கொட்டையிலிருந்து பெறப்படக்கூடியது. அப்ப இந்த இடத்துல காஃபிக்கு நாம சீட்ஸ மேட்ச் பண்ணிக்கலாம். அப்ப சரியான பதில் ஆப்ஷன் பி, சீட்ஸ். வரிசையில் அடுத்து வரும் படத்தை கண்டுபிடிக்க. இங்க கொடுக்கப்பட்ட படங்களை கவனிங்க. முதல் படத்துல இருந்து இரண்டாவது படம் ஒரு பகுதி மட்டும் நமக்கு தனியா பிரிஞ்சு தலைகீழா திரும்பி இருக்கு. அப்ப அடுத்த படம் பாருங்க, மீண்டும் 2 அமைப்புகளும் தலைகீழா திரும்பி இருக்கு. அப்ப இதுல இருந்து 4வது படத்தை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இதை மீண்டும் தலைகீழா திருப்பி முதல் படம் போல கொண்டு வாங்க. சரியான பதில் ஆப்ஷன் சி. கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தில் அமைந்துள்ள முக்கோணங்கள் எத்தனை? ஒரு முக்கோணத்துல 6 பிரிவுகளா பிரிஞ்சிருக்கு. அது போக குறுக்க ஒரு கோடு போட்டிருக்காங்க. இப்ப இதுல 1 to 6 வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கோணங்களை கணக்குல எடுத்துக்கோங்க. 6 + 5 + 4 + 3 + 2 + 1 அப்படின்னா மொத்தம் 21. இதே போல 7 to 12 வரைக்கும் எண்கள் இடப்பட்ட முக்கோணங்களை கவுண்ட் பண்ணுங்க. 6 + 5 + 4 + 3 + 2 + 1 மொத்தம் 21. இப்போ மொத்த முக்கோணங்களின் எண்ணிக்கை 21 + 21 42. வரிசையில் மாறுபட்ட படத்தை கண்டுபிடிக்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, இது 3ஐயும் பாருங்களேன். ஒரு வட்டத்துக்குள்ள இருபுறமும் அம்பு குறியிடப்பட்ட ஆரோ மார்க் இருக்கு. ஆனா ஆப்ஷன் பில கோட்டு துண்டு இருக்கு, ஆனா அம்புக்குறி இருபுறம் இல்லாம ஒரு புறம் தான் இருக்கு.
சோ ஆப்ஷன் பி தான் மாறுபட்ட வடிவம். டிக் பண்ணிக்கலாமா? நாற்கரத்தில் உள்ள கோணங்களின் விகிதம் 1:2:3:4 எனில் நாற்கரத்தில் உள்ள மிகப்பெரிய கோணம் என்ன? இப்ப நாற்கரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல 4 கோணங்கள் இருக்கும். அந்த 4 கோணங்களோட கூடுதல் 360 டிகிரின்னு படிச்சிருக்கோமா? 1, 2, 3, 4ன்னு கொடுத்துருக்காங்க. அதை கோண அளவுகளா மாத்தி எழுதும் போது 1x, 2x, 3x, 4xன்னு எழுதிக்கலாமா? இங்க x எல்லாம் கூட்டுங்க 10. அப்ப 10xன்னு கிடைக்குமா? நமக்கு x போதுமானது. அதனால இந்த 10 வலது பக்கமா எடுத்துட்டு போய் வகுத்துருங்க. விடை 36 டிகிரி. இந்த 4 கோணங்களோட விகிதம் 1:2:3:4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல மிகப்பெரிய கோணம் எதுவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 4x. இதுல xக்கு பதிலா நம்ம 36 டிகிரியை பிரதியிட்டோம்னா கிடைக்கக்கூடிய பதில் 144 டிகிரி. வடிவத்தினுள் அமைந்திருக்கும் எண்களின் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. மைய எண்கள் 20, 28. 4ஆல வகுத்துட்டா இடது வலது ஓர எண்கள் 5, 7 கிடைச்சிருது. 12, 18 இந்த மைய எண்களை 3ஆல வகுத்துட்டா இடது வலது ஓரங்கள் கிடைச்சிருது. 16 எத்தனையால வகுத்தா 2 கிடைக்கும்? 8ஆல வகுத்துட்டா. அப்போ 32ஐயும் நம்ம எதால தான் வகுக்கணும்? 8ஆல தான் வகுக்கணும். நமக்கு கிடைக்கிற விடை 4. இது ஆப்ஷன் C-ல இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க. கொடுக்கப்பட்ட வார்த்தை பயோஸ்பியர். வருவிக்கப்பட்ட வார்த்தைகள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. பிஷப் பயோஸ்பியர்ல முழுவதுமா வருவிக்கப்பட்ட வார்த்தை. ஸ்பியர் இதுவும் பயோஸ்பியர்ல இருந்து முழுவதுமா வருவிக்கப்பட்ட வார்த்தை. ஷீப் இதுவும் முழுவதுமா பயோஸ்பியர்ல இருந்து வருவிக்கப்பட்ட வார்த்தை. ஹியர் இதுல ஏ பயோஸ்பியர்ல இல்லாத எழுத்து. சோ ஹியர் தான் முழுமையாக வருவிக்கப்படாத வார்த்தை. டிக் பண்ணிக்கலாமா? ஹியர் எனும் வார்த்தையில் உள்ள ஏ எனும் எழுத்து பயோஸ்பியர் என்ற வார்த்தையில் இடம்பெறவில்லை. பின்வரும் வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 30/6 25 மாறி இருக்கு. 36/4 81 மாறி இருக்கு. 60/5 என்னவாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 36ஆல வகுத்துருங்க 5. இத 25 மாத்தணும்னா ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 5 ஸ்கொயர் 25 அமைஞ்சிருக்கா? இதே அமைப்பு ரெண்டாவது ஆப்ஷனுக்கு செக் பண்ணுங்க. 36 4ஆல வகுத்தா 9. 9 ஸ்கொயர் 81. இதே அமைப்பை விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்துங்க. 60 5ஆல வகுத்தா 12. 12 ஸ்கொயர் பண்ணா 144. இப்ப சரியான பதில் ஆப்ஷன் பி 144. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தினுள் அமைந்திருக்கும் எண்களின் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. முதல் படத்தை பாருங்க. 3 2 94. 3 ஸ்கொயர் 9. 2 ஸ்கொயர் 4. இந்த இரண்டு எண்களையும் பிக்ஸ் பண்ணிக்கிறோம். 94. அடுத்ததை பாருங்க. 5 1 251. 5 ஸ்கொயர் 25. 1 ஸ்கொயர் 1. இந்த இரண்டு எண்களையும் பிக்ஸ் பண்ணிக்கிறோம். 251. அடுத்த எண்கள் என்ன இருக்குன்னு பாருங்க. 4 2 கீழே என்ன வரணும்னு அவங்க கொடுக்கல. 4 ஸ்கொயர் 16. 2 ஸ்கொயர் 4. ரெண்டையும் 1ல 1 அட்டாச் பண்ணோம்னா 164. அதுதான் வரவேண்டிய எண். ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு. கொடுக்கப்பட்ட வார்த்தையில் உள்ள எழுத்துக்களிலிருந்து உருவாக்கப்பட்ட வார்த்தையினை தேர்ந்தெடுக்க.
கொடுக்கப்பட்ட வார்த்தை இனிஷியல். வருவிக்கப்பட்ட வார்த்தைகள் 4 கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. நைஸ், CE இந்த 2 எழுத்துக்களும் இனிஷியல்ல கிடையாது. 10 இதுல E இனிஷியல்ல கிடையாது. லீன் E இனிஷியல்ல கிடையாது. லட்டின் இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் இனிஷியல்ல இருக்கு. சோ லட்டின் அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. டிக் பண்ணிக்கலாமா? இனிஷியல் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களினால் உருவானது லட்டின் ஆகும். வரிசையில் அடுத்து வரும் படத்தை கண்டுபிடிக்க. இங்க நமக்கு கொடுக்கப்பட்ட படத்தை உற்று கவனிங்க. இதுல நிழலிடப்பட்ட ஒரு முக்கோணம் இருக்கு. இந்த முக்கோணத்தை 90 டிகிரி கடிகார திசையில சுழற்றினா அடுத்த படம் உருவாகுதா? அப்படி உருவாகும் பொழுது சாய் சதுரத்துக்குள்ள ஒரு வட்டம் உருவாகுது. இப்ப மீண்டும் இந்த நிழலிடப்பட்ட முக்கோண அமைப்பை 90 டிகிரி கடிகார திசையில சுழற்றுங்க. அப்ப அங்க நம்ம சாய் சதுரத்துக்குள்ள 2 வட்டங்களை உருவாக்கணும். அப்ப அடுத்து மீண்டும் முக்கோணத்தை 90 டிகிரி கடிகார திசையில சுழற்றும் பொழுது சாய் சதுரத்துக்குள்ள 3 வட்டங்கள் இருக்கிற மாதிரி அமைப்பு நமக்கு கிடைக்கும். அப்படின்னா சரியான பதில் ஆப்ஷன் பி. எண் தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள எண்ணை கண்டுபிடிக்க. இப்ப இந்த தொடர்ல முதல், 3வது, 5வது, 7வது எண்களை எடுத்து பாருங்க. முதல் எண்ணோட 4 கூட்டும் பொழுது 3வது எண் கிடைக்குது. 3வது எண்ணோட 3 கூட்டினா 5வது எண் கிடைச்சிருக்கு. அதோட 2 கூட்டினா 7வது எண் கிடைச்சிருக்கா? இதே போல 2வது எண்ணோட 2 கூட்டுங்க, 4வது எண் கிடைக்குமா? 4வது எண்ணோட 3 கூட்டுங்க, 6வது எண் கிடைக்குதா? அப்ப 6வது எண்ணோட 4 கூட்டினா 8வது எண் கிடைச்சிருக்கணும். இப்ப கூட்டும் பொழுது கிடைக்கக்கூடிய விடை 17. ஆனா கேள்வியில கொடுக்கப்பட்டது 16. எனவே இத்தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள எண் 16. அப்ப நாம தேர்ந்தெடுக்க வேண்டிய ஆப்ஷன் ஏ 16.